வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய பெற்றோர்களை தங்களுடைய செலவுக்கு பணம் தரவங்களாகவும் கேட்டதையெல்லாம் வாங்கி தர வேண்டியவங்களாகவும் மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்படி செஞ்சு தரல அப்படின்னா குறை சொல்கிறது, அராஜகம் செய்கிறது, பெற்றவங்களை கண்டிக்க கூட அனுமதி கொடுக்கறது கிடையாது. அப்படி இவங்க விரும்பினதை வாங்கி தரல அப்படின்னா விருப்பத்துக்கு எதிராக பேசினாலோ தவறை கண்டிச்சாலோ அவங்களால தாங்கிக்கவே முடியறதில்ல. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அப்பா அம்மா அப்படின்னு கூட பார்க்காம எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, ஒரு சிலர் அடிக்க கூட தயங்குறது கிடையாது. இப்படி வளர்கிறவங்க தங்களுடைய சுயநலத்துக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஃபேஸ்புக்கில் வளர்ந்த தன்னுடைய காதலுக்காக வீட்டை விட்டு செல்ல முயன்ற ஒரு கல்லூரி மாணவியை கண்டித்த தன்னுடைய தாயவே கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். படிக்கும் வயதில் காதலில் விழுந்த மகளை தட்டி கேட்டதால் நேர்ந்த விபரீதம். காதலன் நண்பர்கள் சேர்ந்து பெற்ற தாயையே குத்தி கொலை செய்த பயங்கரம். தப்பி ஓட முயன்ற கொலைகாரர்களை மடக்கி பிடித்த பொதுமக்கள். இனி சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாமல் எல்லாருமே இணையதளங்களில் மூழ்கி கிடக்கிறாங்க. அதுலேயும் நிறைய பேருடைய பொழுதை எடுத்துக்கொள்வது இந்த சமூக வலைதளங்கள் தான். நாள் ஒன்றுக்கு சமூக வலைதளமும் ஆப்பும் அறிமுகமாயிட்டே இருக்குது. இதில் அடிமையாக இருக்கிறவங்க அதை விட்டுட்டு இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிறவங்க நிஜ உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளின் மதிப்பு கூட தெரியாமல் இணைய நட்பு வட்டம் அப்படின்னு விரிஞ்சு கிட்டத்தட்ட போதை பழக்கம் மாதிரி மாறி அவங்களுடைய வாழ்க்கையை காணல் நீர் மாதிரி மாறிடுது. இப்படி இணைய அடிமைகளாக கிடக்கிறவங்களால் ஏற்படக்கூடிய குற்றங்களும் இன்றைக்கி அதிகமாகிட்டு தான் இருக்குது. இப்படி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் சொல்லி சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி அதில் அறிமுகமான ஒரு நபரை காதலித்த மாணவியை கண்டித்த தாயை கொன்ற அநியாயமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். சமீப காலமாக சிறு வயதிலேயே போனுக்கு அடிமையாகும் பிள்ளைகள் வளர வளர எந்த சென்சாரும் இல்லாமல் வயதுக்கு மீறி அனைத்தையும் இன்டர்நெட் மூலம் தெரிந்து கொள்ள தொடங்குகின்றனர். மேலும் பருவ வயதில் சமூக வலைதளங்களுக்கு நகரும் இவர்கள் முகம் தெரியாத ஆண் பெண்ணுடன் நட்பு பாராட்டி அது காதலாகி பல விபரீதங்களில் கொண்டு போய் விடுவதுதான் வேதனை. இப்படித்தான் சென்னை அருகே ஃபேஸ்புக் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தாயை காதலனின் நண்பர்களோடு சேர்ந்து பெற்ற மகளை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளதை பற்றி இப்போது பார்ப்போம். திருவள்ளூர் அடுத்த காக்களூர் ஆஞ்சநேயபுரம் 8வது தெருவைச் சேர்ந்தவர் திருமுருகநாதன். இவருக்கு பானுமதி என்ற மனைவியும் சாமுண்டீஸ்வரி, தேவிப்பிரியா என 2 மகள்களும் உள்ளனர். இதில் தேவிப்பிரியா தனியார் கல்லூரி ஒன்றில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஃபேஸ்புக்கில் அதிக நேரத்தை செலவிடும் தேவிப்பிரியாவுக்கு தமிழக எல்லைப் பகுதியான தடாவில் பணியாற்றி வந்த தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த திருவிடைமருதூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டது. பின்னர் இருவரும் தங்களது செல்போன் எண்களை பரிமாறிக்கொண்டு மணிக்கணக்கில் பேசியுள்ளனர். நாளடைவில் இருவரும் ஒருவரை ஒருவர் நேரில் கூட பார்க்காமல் சினிமா பாணியில் காதலிக்க தொடங்கினர். இந்நிலையில் சுரேஷுக்கு செங்குன்றம் அருகே உள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை கிடைக்க வேலைக்காக தினமும் மின்சார ரயிலில் வந்தபோது தேவிப்பிரியாவை அடிக்கடி சந்தித்து வந்ததாக தெரிகிறது. பின்னர் சுரேஷ் வேலை காரணமாக மைசூருக்கு சென்று விட்டாலும் இவர்களது காதல் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்ந்ததாக தெரிகிறது. இந்த ஃபேஸ்புக் காதல் தேவிப்பிரியாவின் தாய் பானுமதிக்கு தெரிய வந்தபோது மகளை கண்டித்துள்ளதுடன் இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. அப்போது தேவிப்பிரியா தான் சுரேஷை உயிருக்கு உயிராக காதலிப்பதாகவும் அவரை பார்க்கும் முன்பே அவரிடம் மனதை பறிகொடுத்து விட்டதாகவும் அவரைத்தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் கூறியதாகவும் கூறப்படுகிறது. இதனை கேட்டு அதிர்ந்து போன தாய் பானுமதி இந்த ஃபேஸ்புக் காதல் எல்லாம் சினிமாவிற்குத்தான் சரிப்பட்டு வரும், இந்த வயதில் வரும் காதலால் படிப்பில் கவனம் சிதறி எதிர்கால வாழ்க்கை பாழாகும் என மகளை எச்சரித்ததுடன் அவரிடமிருந்த செல்போனையும் பறித்து வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அழுது அடம் பிடித்து தாயிடமிருந்து செல்போனை வாங்கிய தேவிப்பிரியா தனது காதலன் சுரேஷை செல்போனில் தொடர்பு கொண்டு தன்னை அழைத்து செல்லுமாறு கூறியிருக்கிறார். அந்த பொண்ணை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அம்மா வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுல இருந்து. அந்த மாதிரி ஒரு தண்டனை அந்த பொண்ணு அவங்க அம்மா கொடுக்கலாமா? அந்த பொண்ணை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க, வளர்த்து ஆளாக்கி இருப்பாங்க இத்தனை வருஷம். ரொம்ப கண்டிப்பா அந்த பொண்ணை கண்டிக்கணும். அந்த பொண்ணை பார்த்து எல்லாரும் கத்துக்கிற மாதிரி எங்க காக்கலூருக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை தேடி குத்துச்சு அந்த பொண்ணு. எங்க காக்கலூர்ல இந்த மாதிரி ஒரு அசிங்கம் இதுவரை நடந்ததே கிடையாது.
இந்த பொண்ணு முதல் தடவை தேடி குத்துருக்கு எங்க ஊருக்கு தான். சின்ன வயசுல லவ் பண்ணுங்க பசங்க, அது மாரி லவ் பண்ணக்கூடாது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் எந்த காரணத்தோட வயசு பசங்க யூஸ் பண்ணக்கூடாது. எந்த காரணம் கூட ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணக்கூடாது. பெற்றோர்கள் படிக்க வைக்கிற மாதிரி அதே மாதிரி கல்யாணம் பண்ண மாட்டாங்களா உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து? எதுக்கு இந்த வேலை? கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த பொண்ணு இந்து காலேஜில் என்ன செகண்ட் இயர் படிக்குதுங்க. இந்த படிக்கிற காலத்தை அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பா. அவங்க அப்பா தனியார் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு இன்னொரு தங்கச்சியும் ஒன்று இருக்குங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்பா இல்லாத நேரத்தில், தங்கச்சி இல்லாத நேரத்தில் தாய் தனியாக ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா கத்தி எடுத்து குத்த வருது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய பெயரில் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய கலாச்சாரம் இன்னொரு சீரழிவுன்னு தான் சொல்லணும். சின்ன வயசில் ஒரு நபர் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தெரியறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்போவுமே கூடவே இருக்கிறதுனால ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுகள், நியாயமற்ற செயல்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்போவெல்லாம் நண்பரை கண்டித்து இந்த பழக்கம் தப்பு, நம்ம எதிர்காலத்தையே காலி பண்ணிரும்னு சொல்லணும். ஆனால் இன்னைக்கு நண்பன் எந்த ஒரு தவறை செய்தாலும் அதற்கு முதல் ஆளாக நின்றுக்கிட்டு அதுக்கு ஆதரவு தெரிவித்து உசுப்பேத்தி விடுறதே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால தான் எந்த ஒரு குற்றம் செய்த இளைஞனுக்கு பின்னாடியும் ஒரு 4 பேராவது கைதாகிறாங்க. இதை சினிமா இருக்குது பாருங்கள், அது இன்னும் மேலும் தூபம் போட்டு தப்பு செய்யக்கூடிய ஃப்ரெண்டை காப்பாற்றுறவனை ஹீரோவாக காட்டிக்கிட்டு இருக்கு. காதலி அழுது ட்ராமா செஞ்சதுமே சுரேஷ் தன்னுடைய ஃபேஸ்புக் காதலியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சொன்னதோட அவங்கள நெல்லை எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு அனுப்பி வச்சதை பற்றி இப்போ பார்ப்போம். சுரேஷ் தனது நண்பர்களான கும்பகோணம் அருகே உள்ள திருவிடை மருதூர் அடுத்த கோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ், திருப்புவனம் கன்னித்தோப்பு தெருவைச் சேர்ந்த விக்னேஷ் ஆகியோரிடம் தனது ஃபேஸ்புக் காதலியை அழைத்து வருமாறு கூறியதுடன் அவர்களை நெல்லை எக்ஸ்பிரஸில் சென்னைக்கும் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னைக்கு வந்த சதீஷ், விக்னேஷ் ஆகியோர் சென்னையிலிருந்து திருவள்ளூரில் உள்ள புட்லூர் ரயில் நிலையம் சென்று தேவி பிரியாவை சந்தித்துள்ளனர். அப்போது மதியம் எனது தாய் வீட்டில் தூங்கிக் கொண்டிருப்பார், அந்த நேரம் வீட்டுக்கு வாருங்கள், நான் உங்களோடு வந்து விடுகிறேன் என கூறியதாக கூறப்படுகிறது. அதன்படி மறுநாள் மதியம் சுரேஷின் நண்பர்கள் இருவரும் வந்தபோது அவர்களை தேவி பிரியா வீட்டின் வெளியே நிற்குமாறு கூறிவிட்டு அவர் மட்டும் வீட்டுக்குள் சென்றார். தனக்கு தேவையான துணிகளை எடுத்து பையில் வைக்கும்போது உறங்கிக் கொண்டிருந்த அவரது தாய் பானுமதி எழுந்திருக்கிறார். நொடியில் மகளின் திட்டத்தை யூகித்து கொண்ட அவர் மகளை வீட்டை விட்டு வெளியே செல்ல விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே வீட்டுக்குள் தேவி பிரியாவுக்கும் அவரது தாயாருக்கும் வாக்குவாதம் நடப்பதை அறிந்த சுரேஷின் நண்பர்கள் வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர். அவர்கள் இருவரும் பானுமதியின் வாயை பொத்திக்கொள்ள ஆத்திரத்தின் உச்சத்தில் இருந்த தேவி பிரியா வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து வந்து பெற்ற தாய் என்றும் பாராமல் சரமாரியாக வயிறு மார்பில் குத்தியிருக்கிறார். இதில் பானுமதி இரத்த வெள்ளத்தில் கீழே சாய சுரேஷின் நண்பர்கள் இருவரும் நைசாக வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். அப்போது அந்த பகுதியில் இருந்த இளைஞர்கள் இருவரின் சட்டையிலும் இரத்தக்கரை இருப்பதை பார்த்து அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போது இருவரும் திருவென விழித்ததால் சரமாரியாக அடித்து உதைத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அவன் மைசூர்ல போய் வேலை பாக்குறானே, மைசூர்ல வேலை பாக்குறானே, அவனோட இன்ஸ்டா ஃப்ரெண்டுனா அது. இந்த மாதிரி அது ஹெல்ப் கேட்டுச்சுண்ணே, அவனை வந்து எங்களை செய்ய சொன்னானே. இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது, எதுவும் தரலாம், இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது, நீங்க சும்மா துணைக்கு வாடா, இன்னும் பசங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கண்ணே. அப்புறம் அவங்க தானே செஞ்சாங்க. நம்ம உள்ள போறதுக்குள்ள ஓன்னு கத்திட்டு ஓடி வந்துட்டோம். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பானுமதியை மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். ஆனால் இதுமாரி அந்த 2 தம்பிங்களை வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற காக்னூர்ல உடனடியே வாங்கினா நீங்க அப்படின்னு தகவல் கொடுத்தாங்க. இல்லை தம்பி, அந்த தம்பிங்க யாருன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ அனுப்பணும்னா அவங்களுடைய ஃபோட்டோவை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் செல்லுக்கு அனுப்பிச்சோடனே உடனே அந்த பாப்பா சாமுண்டீஸ்வரர் இடத்துல காட்டினது. இந்த தம்பிங்களாமான்னு கேட்டால் ஆமாண்ணா அந்த பாப்பா அவங்கள பார்த்தோன்னே கத்திட்டு ஏன்னா நான் அவங்கள பார்க்கணும், நான் வரணும்னு துடிச்சு, இல்லைம்மா நீ வானான்னு சொல்லி உடனே நான் பைக் எடுத்துன்னு வந்தா அவனுங்க அந்த தம்பி வந்து வந்தா ஒரு 50-60 பேருக்கு கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் பிடிச்சி கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அவர்களை என்ன எப்படி தம்பி எங்களை பிடிச்சுன்னு கேட்டா
அந்த தம்பிக்கு வந்து அந்த சம்பவம் பண்ணிட்டு எகிரி குச்சி உடையாந்து இருக்கிறாங்க. வரும்போது இவனுங்க அந்த கையெல்லாம் ரத்தக்கரை, கையெல்லாம் கீஞ்சிட்டு இருக்குது அவனுங்களுக்கு. உடனே இவனுக்கு வந்து நாங்கள் போகிறதுக்கு வழி போனோம், அதாவது மெயின் ரோடு எப்படி போனோம், நாங்கள் மெயின் ரோடு போகிறதுக்காக வழி கேட்டுக்கிறானுங்க. நீங்கள் யாருப்பா வந்து மெயின் ரோடு கேட்குறேன்னு கேட்டால், இல்லைண்ணா நாங்கள் வெளியிலேருந்து வரோம், நான் வெளியிலேருந்து வராது ஏன்பா கையில் ரத்தமானா இருக்குன்னு கேட்டோன்னே அந்த தம்பி என்ன சொல்றாங்கன்னா, நாய் கடிச்சிச்சுன்னா நாய் தோத்துது அதனால ஒடியாருன்னு சொல்லி அவனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னே இந்த தம்பிங்க வாலிபால் ஆடி இருந்தானுங்க. அங்கே ஒரு பக்கம் கிரிக்கெட் ஆடி இருந்த தம்பிங்களாம் சந்தேகப்பட்டு அந்த தம்பியை அவனுக்கு 2 பேரும் பிடிச்சி காட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து விசாரிச்சேன். சரி யார் தம்பி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொன்னா, ஆனால் நாங்கள் இந்த மாதிரி கும்பகோணத்துக்கு வரோம், அந்த பொண்ணு தான் எங்களை வர சொல்லிச்சு, அந்த பொண்ணு தான் அம்மா கத்தியால் குத்துச்சுன்னா நாங்கள் எந்த தப்பு பண்ணலாம், நீங்க ஏன்டா வந்து சொல்லி கேட்டதுக்கு அவனுங்க நாங்கள் வந்து லவ் சேர்த்து வைக்க வந்தோம்னா அப்படின்னு தான் அந்த பாப்பா அவனுக்கு 2 பேரும் சொன்னானுங்க. அதுலேயே பப்ளிக் அடிக்கணும் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொண்டு உடனே வந்து எங்களை வந்து மீட் எடுத்து முடியும் சார், அக்யூஸ்டு நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறோம் வாங்கன்னு சொன்னோன்னே காவல்துறை உடனே 5 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கொலை நடந்திருக்குதுன்னா அது ரொம்ப எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. ஒரு தாய்க்கு நடந்த அந்த நிலைமை வந்து மற்ற தாய்க்கும் வந்து பாதிக்கப்படுது. ஏன்னா நிறைய பொண்ணுங்க நாங்களும் வச்சிருக்கிறோம், 3 பொண்ணுங்க வச்சிருக்கிறோம். அந்த பொண்ணால வந்து நாங்கள் பார்த்து இதே இது வந்து நாளைக்கு எங்களுக்கும் நடக்கின்ற ஒரு உளைச்சல் இருக்குது. நல்லதுன்னா என்ன, நாம நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணலாம், நியாயம் அப்படிங்கிறது அவங்க சொந்த தேவைகளை பொறுத்து வரையறை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதா மாறிடுச்சு. ஒரு 19 வயது இளம்பெண் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக வெறும் அரட்டை களத்தில் கிடைச்ச ஒருத்தனோட ஓடிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மேலோட்டமாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு போனதனுடைய விளைவுதான் தன்னுடைய சொந்த தாயை கொலை செய்கிற அளவுக்கு போயிருக்கு. தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்து எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் உணவும் பணமும் கிடைச்சிக்கிட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு காதல் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் எதிர்காலம் அப்படி இருக்காது அப்படிங்கிறதையும் உணராத அளவுக்கு இணைய போதை கட்டி போட்டிருக்கு அவங்கள. தன்னுடைய விருப்பத்துக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நினைப்பு இந்த மாதிரியான குற்ற உணர்வு இல்லாமல் செஞ்சுருக்கு. அதை விட அதிர்ச்சி என்ன அப்படின்னா, தாயை கத்தியால் குத்தி கொலை செஞ்சதா தேவி பிரியா பகிரங்கமாக எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் சொன்னதை பற்றி இப்போ பார்ப்போம். சதீஷ், விக்னேஷ், தேவி பிரியா ஆகிய 3வரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் காதலுக்கு தாய் எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலனின் நண்பர்கள் உதவியுடன் தாயை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக தேவி பிரியா பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து தேவி பிரியாவின் காதலனை பிடிப்பதற்காக ஆந்திரா சென்ற டிஎஸ்பி கங்காதரன் தலைமையிலான தனிப்படை போலீசார் தடா பகுதியில் பதுங்கியிருந்த சுரேஷை மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவனை திருவள்ளூர் தாலுகா காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போலீசார் கொலையை அரங்கேற்ற நண்பர்களை அனுப்பிவிட்டு அவன் மட்டும் வராதது ஏன் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தேவி பிரியா காதலில் விழுந்தது முதல் கல்லூரிக்கு சரிவர செல்லவில்லை என்று தெரிகிறது. கடந்த 6 மாதமாக காதலனோடு ஜாலியாக ஊர் சுற்றியது தேவி பிரியாவின் தோழிகள் மூலம் அவரது தாய்க்கு தெரிய வந்துள்ளது. இதனை அறிந்த பின்னரே மகளை கண்டித்ததுடன் எச்சரிக்கவும் செய்துள்ளார் பானுமதி. தனது கண்டிப்பு மூலமே மகளை திருத்தி விடலாம் என்று நினைத்த அவர் தனது கணவர் திருமுருகனிடம் கூட இது பற்றி கூறாமல் இருந்ததுதான் சோகம். தனது மனைவி கொலை செய்யப்பட்ட பின்னரே திருமுருகனுக்கு மகளின் காதல் விவகாரம் பற்றி தெரிய வந்திருக்கிறது. அவர் மனைவியின் உடலை பார்த்து கதறி அழுதது பார்ப்பவர் கண்களில் கண்ணீர் வரச் செய்தது. அது மட்டுமின்றி தாயை கொலை செய்து விட்டோம் என்ற சிறு பதட்டம் கூட இல்லாமல் போலீசாரிடமும் மற்றவர்களிடமும் தேவி பிரியா திமிராக பேசியது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. இந்த ஜென்ரேஷன் எங்கே தான் போகுது, என்னதான் ஆகுதுன்னு ஒன்றும் புரியலைங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா,
அந்த பொண்ணு ஒரு தாயை கொன்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட இல்லாம எவ்வளவு கொலவெறியோட பேசுது தெரியுங்களா? அதாவது ஹாஸ்பிட்டலையும் சரி, பொதுமக்களையும் சரி, வந்த ரிப்போர்ட்டர்களையும் போலீஸ்க்கு அதிகாரிகளையும் ரொம்ப கேவலமா பேசி ஒரு ரவுடியை விட ஒரு மோசமான ஒரு பேசுறது அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குதுங்க. இனி வருங்காலத்துல இது மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்கவே கூடாதுங்க. கைதான தேவி பிரியா, காதலன் சுரேஷ், ஃபேஸ்புக் நண்பர்கள் விக்னேஷ், சதீஷ் ஆகிய 4 வரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முகம் தெரியாமல் ஃபேஸ்புக்கில் நட்பாகி சாட்டிங்கில் லயித்த மகளை காப்பாற்ற முயன்ற தாயை வெறி கொண்டு கொலை செய்யும் அளவுக்கு கல்லூரி மாணவி சென்றது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. பசங்களுக்கு முதல்ல போனை வாங்கி கொடுக்க கூடாது. ஸ்கூல் போனா மிஸ்ஸுங்களும் பசங்களை கொஞ்சம் கவனிக்கணும். காலேஜ்லயே அதை கவனிக்கணும் பசங்களை. பின்னாடி பசங்க போனா போலீஸுக்கிட்ட நான் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், பின்னாடி எந்த பசங்களும் பொண்ணுங்க பின்னாடி சுத்தவே கூடாது. அவங்க ரொம்ப வன்மையா கண்டிக்கணும், அந்த பசங்களை அடிக்கணும். அப்பதான் பொண்ணுங்களுக்கு பயம் இல்லாம இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு. எங்களுக்கே இப்ப பயமா தான் இருக்கு காலேஜ் போயிட்டு பசங்க வீட்டுக்கு வர வரைக்கும். பசங்களுக்கு போன் வாங்கி கொடுக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் எங்க வீட்லயும் பசங்க இருக்காங்க 2 பேரு. அவங்கள நினைச்சு எனக்கும் இப்ப பயமா இருக்கு. குழந்தைங்களுக்கு போன் வாங்கி கொடுக்க கூடாது. யாரும் போன் வாங்கி கொடுக்காதீங்க. போன் வாங்கி கொடுத்தாலும் நல்லதுக்கு யூஸ் பண்ற போனு தப்பா யூஸ் பண்ணுங்க. பெற்றோர்கள் போன் வாங்கி கொடுக்க கூடாது. கெட்டு போற வாழ்க்கை அதுன்னு பெற்றோருக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அது வந்து அந்த பொண்ணு வந்து அதை தவறா ஏத்துக்குன்னு ஒரு தாயே வந்து கொலை பண்ற அளவுக்கு அவ துணிஞ்சிருக்கிறான். ஆனா அந்த ஒரு தாய்க்கு ஏத்த ஒரு நான் அந்த தாய் உள்ளம் அவங்களுக்கு ஏத்த ஒரு இந்த அரசாங்கம் வந்து அந்த தாய்க்காக தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அந்த பொண்ணு பண்ணது ரொம்ப கடுமையானது. அது கேஷுவலாவே இருக்குது. அது ஒரு அம்மா செத்துட்டாங்க பெத்து வளர்த்தாங்கன்னு சொல்லி கூட அந்த ஒரு கவலையே இல்லாத இருக்குது. அது அந்த பொண்ணு வந்து பேச்சு எல்லாரும் திட்டுது, போலீஸை திட்டுது, பப்ளிக் என்ன கடை அவங்களை திட்டுது. ரொம்ப ஒரு நாகரிகம் இல்லாத பெண்ணா பேசுது. அது உள்ளபடியாக பெண் பிள்ளைகளை வந்து அதுங்களும் அப்பா அம்மாவுக்கு பயந்து நடக்கணும். நம்மளும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை கண்காணிக்கணும். அதுக்கு செல்லு யூஸ் பண்ணதை வாட்ச் பண்ணணும். அதுக்கு இரவுல அதுக்கு செல்லு கொடுப்பதை அவாய்ட் பண்ணணும். அது மொபைலை வந்து நைட்ல வாங்கி அப்பா அம்மா அவங்களுடைய கண்ட்ரோல வச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்லு கொடுக்கூட நம்ம வந்து தடையா இல்லை. ஆனா அதனால வந்து விபரீதம் இன்னைக்கு ஒரு தாய் உயிரே போயிடுச்சுன்னு போது கண்டிப்பாக ஈடு செய்யாத ஒரு இடத்த வந்து அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு. கண்டிப்பாக நம்ம காவல்துறை கண்டிப்பாக அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்து இது போல சம்பவங்கள் வரும் காலங்களில் எந்த விதமான சம்பவம் நடக்காம இருக்கணும்னா இது மாதிரி இந்த பெண்ணும் அந்த பையனுக்கெல்லாம் தண்டனை கடுமையா கொடுக்கணும். சின்ன ஒரு விஷயம் இது. இந்த ஒரு விஷயத்தை அழகா பேசி தீர்த்திருக்கிற ஒரு விஷயம். 2வது, இந்த காலகட்டத்தில் இது மாதிரி பெண்கள் இருக்கிறாங்களான்றது ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு முழுக்க காரணம்னா சோசியல் மீடியாவும் சுத்தி இருக்கிற நட்புகள் சரியில்லைங்க. அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நல்லதை சொல்லித்தரத்துக்கான இந்த சமுதாயம் எதுக்கும் முற்படலை. இன்னைக்கு பிள்ளைங்க எந்த ஒரு சென்டிமெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கும், யாரையும் மதிக்காம மனிதர்களின் மதிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கும், செல்போன் மற்றும் இணைய அடிமைகளாக இருக்கிறதுக்கும் பெற்றோர்களே முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதா மறுக்க முடியாத உண்மை. எதை கேட்டாலும் வாங்கி தர்றது, நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்காம பிள்ளை ஆசைப்படுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அவர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நாசமாக்குறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தலைமுறை பெற்றோர்களுக்கு நாம் நினைக்கிறதா நல்லது கெட்டது எல்லாம் அப்படின்னு தவறை நியாயப்படுத்தும் சுயநலத்தை சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால பிள்ளைகள் பெற்றோர்களை தூக்கி எறியக்கூடிய சுயநலத்தோடு தான் வளருவாங்க. இப்படி இந்த சம்பவத்தின் பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு 19 வயது பெண் தன்னுடைய தாயை கொன்ற வருத்தமோ குற்ற உணர்வோ இல்லாமல் என் வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்ட கேள்வி இன்றைய சமூகத்துக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை தான். நாளை வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.